எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் பிஃபோர் த என்ட்ரி. ஓகேங்களா? உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன? இப்போ ஒரு ப்ரீமியத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அரௌண்ட் வந்து 24,800 அப்படின்னா அதனோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது, அந்த ப்ரீமியத்தில் 24,800 நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன ப்ரைஸில் நான் எக்ஸிட் பண்ண போகிறேன், என்னோடய டார்கெட் என்ன அப்படின்றது தெரியணும். மூணாவது என்ன அப்படின்னா உங்களோட எஸ்எல் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபாவில் நான் ப்ரைஸில் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய எஸ்எல் என்ன, 45 ரூபா நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன்னா, இல்லை 40 ரூபா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னோடய லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களோட என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்றது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஆஸ் அ பிகினருக்கு இட்ஸ் ஹைலி அட்வைசபிள். ஓகேங்களா? பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் சார்ட் பார்ப்பீங்க. ஸ்பாட் சார்ட்டில் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹேமர் வருது, ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை அடிப்பீங்க. ஆனால் ப்ரீமியம் அதுக்கப்புறம் 10 பாயிண்ட் கீழே வந்துட்டு தான் போகும், ஆர்எல்ஸ் 15 பாயிண்ட் கீழே வந்துட்டு தான் போகும். அந்த டைமில் நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. இன் அவர் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து 24,800 வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? 24,800ல் பேசிக்கான என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது 1 or 2 அப்படின்றது பேசிக் லெவலில் நம்ம எடுக்கிற என்ட்ரி ப்ரைஸ். அதுக்கு கீழே வந்து நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்போது 800ம் பார்த்திங்க அப்படின்னா பிலோ த பிரேக் ஈவன், புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னும் போது அந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதை தவிர்த்து எப்போப்பா என்ட்ரி போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கால் ஆப்ஷனாக எடுக்க போகிறேன். முடிவு பண்ணிட்டேன். இந்த கால் ஆப்ஷனில் நான் கொடுக்க போகிற என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்னா கரெக்டாக 85.25 அப்படின்றது அந்த லெவலில் தான் நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது கன்ஃபார்ம்டு. ஐ டேக் என்ட்ரி அட் 82.25 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரூஷியலாக தெரியும். என்ன அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கதையாக சொல்கிறீங்க அப்படின்றது கிடையாது. நம்மளோட கம்யூனிட்டி நீங்கள் செக் பண்ணி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக என்ன டைமுக்கு அப்படின்னா 9:39க்கு நம்மளோட கம்யூனிட்டியில் 24,800 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 24,800 கால் ஆப்ஷன் 82.25 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 82.2. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ஆஸ் அ ப்ரீமியம் அனலைசராக டெஃபினட்டாக 85.25 தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? ஓகே. என்னப்பா ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னா டிபி. டிபி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. டார்கெட் ப்ரைஸ். என்னோடய டார்கெட் அப்படின்றது 30 பாயிண்ட் அப்படின்றது என்னோடய டிபி. இங்கே எந்த என்ட்ரி எடுக்கிறேன் இங்கிருந்து 30 பாயிண்ட் அப்படின்றது டிபி. ஓகேங்களா? இதுக்கு என்னப்பா எஸ்எல் வைப்பீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன அனலைஸ் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு 1 hour 15 minutes இந்த மாதிரி வந்து ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஜஸ்ட்டு லாஜிக்கல் அப்ரோச். ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு 6-7 பாயிண்ட் ஆர்எல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் அப்படின்றது நான் வந்து எஸ்எல் வைக்க போகிறேன். அப்போது 85.25 என்ட்ரி எடுக்கிறேன். கீழே 10 பாயிண்ட் 84.90 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா நான் எஸ்எல் கொடுத்துறேன். இல்லை அப்படின்னா என்னோடய டிபி அப்படின்றது மினிமம் டிபி. ஓகேங்களா? நான் மினிமம் வந்து பேசுகிறேன் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 117.15 வந்துச்சுன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அப்போது நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் வந்து தெரியும். எதில் அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் கிடையாது, இன் ப்ரீமியம் சார்ட். ஓகேங்களா? நம்ம சொன்னது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பர்ஃபெக்டாக வித்தின் 20-25 மினிட்ஸுக்குள்ளவே வந்து நமக்கு 33 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரியை வந்து ஏன் எடுத்தேன், அந்த என்ட்ரியில் ப்ரீமியம் எவ்வளோ தூரம் போகும், அதில் என்னோடய எஸ்எல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ஆஸ் அ பிகினருக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இதை என்ன பண்ணுறது, நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் ப்ரீமியம் பேஸ் பண்ணி அப்படின்றவங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இல்லைப்பா நான் வந்து பேசிக்கில் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு கீழே வந்து 20 பாயிண்டர்ஸில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் என்ட்ரி. ஸோ கரெக்டாக எத்தனை பாயிண்ட் அப்படின்னா 20 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேசிக் லெவல் கான்செப்டில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு எஸ்எல் அடிச்சுட்டு உள்ளே போயிருக்கும். விக் வந்து எஸ்எல் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஆர்எல்ஸ் அடுத்த என்ட்ரி ரீஎன்ட்ரி பிரேக் அவுட்டில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அக்ரெசிவாக எடுக்காமல், ஓகேங்களா, இங்கே வந்து பிரேக் அவுட் ஓப்பனிங் அந்த ஹையர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்துச்சு எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருக்காது. ஸோ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது அந்த கான்செப்டில் இட்ஸ் அ மீடியம் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக $20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து எஸ்எல். ஸோ டிபி பார்த்திங்க அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஸோ இந்த கான்செப்டில் பேசிக்கான டிபி. ஸோ அது எதில் அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் இவனை மட்டும் வச்சு பார்க்கும்போது, ஸோ பிரேக் இவனில் என்ன வரும் அப்படின்னா ஸோ எதுவுமே வராது. ஸோ அந்த ப்ளூ லைனில் இங்கே என்ட்ரி, ஸோ அதுக்கு மேலே 30 பாயிண்ட்ஸ். ஸோ 30 பாயிண்ட்ஸ் ஹிட்டாக இருக்குன்னா ஹிட்டாக இருக்குது. இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ நம்மளோட அட்வான்ஸ் கான்செப்டில் நம்மளோட எஸ்எல் அப்படின்றது ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ டிபி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவார்டு வந்து நமக்கு பெருசாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்து மேலே போகணும். ஓகே. ஸோ மேலே தான் போக போகிறோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எஸ் 100% நமக்கு தெரியும். ஆஸ் அ ப்ரீமியம் அனலைசராகவும் ப்ளஸ் டேட்டா அனலைசராகவும் நமக்கு ஹையர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா 1119க்கு ஸோ அகைன் வந்து சேம் லெவல் ரீடெஸ்ட். ஸோ இதில் 135.2 அப்படின்ற ஒரு லெவல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் டைம் கொடுக்கணும், ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கணும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட்டுக்கு காசு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் டைம் கொடுத்துருக்கேன். லூஸ் பண்ணுறதை விட ஒரு நாலேஜுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் 100% குட். ஓகேங்களா? ஓகே. ஸோ 135 வரைக்கும் போகணும் அப்படின்னு நம்ம பேசிடணும். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 135 50 பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல நமக்கு 5-10 பாயிண்ட் எஸ்எல் வச்சிங்கனாவே இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி ஏன் எடுக்கிறோம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? என்ன பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு மேலே இருக்க லைன் வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அது வரைக்கும் ஹோல்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் அ மேக்ஸிமம் டிபி. ஓகேங்களா? ஓகே. என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களா அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் லாஸ்ட் டே தான் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா 2 பொசிஷன் எடுத்திருக்காரு, 2 பொசிஷனும் க்ரீனில் இருக்குது. ஸோ நம்மளோட கான்செப்ட் எப்படின்றது ப்ரீமியத்தை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம் ஆஸ் அ பையராக செல்லர்ஸோட பிஓவியில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. சப்போ 800 அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் ப்ரைஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ப்ரீமியம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற அல்கரிதத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கதை சொல்கிறோமா இல்லை உண்மை சொல்கிறோமா அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஏன் ட்ரேட் எடுத்தோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. லைக் வந்து இந்த இடத்துல 85.25 நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நான் என்ட்ரி எடுத்தால் இந்த ப்ரீமியத்தை நான் போயிட்டு 120 பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ பை பண்ணுறேன்னா 85.25 விட ஹையரில் இருக்கும்போது தான் ஐ கேன் டுக் அ ட்ரேட். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியுதுன்னா ஹையர் ப்ரைஸில் போய்ட்டு நான் பை பண்ணவே போகிறத கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு லாஸ் அப்படின்றது இட்ஸ் அ மினிமம் எஸ்எல்லாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ
ஆஸ் அ கம்யூனிட்டி மெம்பராக ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கு ஸோ நான் என்ன ப்ரமைஸ் பண்ணுறேன்னா, இதை வந்து நம்ம எந்த டூலும் எதுவுமே இல்லாமல் இந்த ப்ரைஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸோ எதனோட சப்போர்ட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரீமியத்தோட லாஜிக் மட்டும் அப்ரோச் பண்ணி இந்த வேல்யூவை நீங்களாக ஓனாக வந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு எஸ்எல் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ அடுத்து கம்யூனிட்டியில் இன்னொரு அனலைசிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபோக்கஸ் லாங்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்து ஹையர் போகணும்னு சொன்னோம். ஸோ போனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அடுத்த டிபி பர்ஃபெக்டாக அடிச்சிருப்பான். ஸோ இங்கே லைனை ஓடிச்சான். ஸோ லைனை ரீடெஸ்ட் கொடுத்தான். அடுத்து போகிறோம் அப்படின்னா ஹையர் தான் போகணும் அப்படின்னும் போது ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ப்ரீமியம் அனாலிசிஸ். ஸோ இது கூட ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹையர் தான் போகணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் ட்ரேட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஓனாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வீக்கெண்ட் ரிவ்யூ செஷன்ஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 6:30 வந்து இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் நைட் ஆல்.